அன்பனஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய நம்மளுடைய சித்த மருத்துவ முறைக்கு நோய்களை எப்படி பரிகரிச்சுட்டு வரலாம், நம்ம ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு முக்கியமா நிறைய பேர் அன்அட்டண்டடா இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள் சார் 10 வருஷம் நான் வந்து ஹெப்படைட்டிஸ்ல இருந்துட்டேன், நான் வந்து டெஸ்டே எடுக்கல, இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன், என்னோட லெவல் இந்த மாதிரி இருக்கு சார், நான் இது வரைக்கும் டெஸ்டே பார்த்ததில்ல, இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குன்றதுலாம் தெரியல, எனக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரெண்டாவது. இன்னொரு சிலர் சார் நான் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு போதிய அந்த வருவாய் இல்லை சார், ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி நான் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னொரு சாரை நம்ம டெஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேனல் கொடுப்போம் சார், ஹெச்பிஎஸ்ஏஜி மட்டும் போதாதா சார், ஹெச்பிஎஸ்சி டிஎன்ஏ மட்டும் போதாதா சார், நீங்க கொடுத்துருக்க 5 டெஸ்ட்டுமே கண்டிப்பா எடுக்கணுமா சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா முழுமையை பாருங்க. முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை நிறைய கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம பொதுவா நியூட்ரோஃபில் அப்புறம் லிம்போசைட் இதனோட ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்றதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட லிவரோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத இதை வச்சு நம்ம ஈஸியா அசஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இதை வந்து சொல்றேன். முதல்ல ஒரு லிவர் நம்மளுடைய ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பொதுவாகவே நார்மலா என்ன பண்ணுவோம், ஜென்ரலா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்ப்போம், இது காமன். இது இல்லாம ஹெச்பிவி வைரல் லோடு வந்து பார்ப்போம், டிஎன்ஏ பிசிஆர்னு சொல்லுவோம், அல்லது ஹெச்பிஎஸ்சிஏஜி பார்ப்போம், அல்லது எல்எஃப்டின்னு சொல்லக்கூடிய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்ப்போம். அதுல குறிப்பிட்டு ஒரு சிலவங்க இதெல்லாம் விட்டுட்டு பிலிருபின் மட்டும் டெஸ்ட் பார்த்துட்டு கொடுக்குறவங்க ஒரு சிலர். ஸோ இந்த காணொலியில ஏன் பிலிருபின் பார்க்கக்கூடாது, ஏன் ஏஎஸ்டி ஏஎல்டி அதாவது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி மட்டும் தனியா பார்க்கக்கூடாது அப்படின்ற காரணத்தை கண்டிப்பா முடிவுல புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் வந்து இதுல வந்து உறுதிப்பட சொல்றேன். கீப் ஆன் ஃபாலோவிங், ஃபுல்லா பாருங்க. அண்ட் கூடவே ஒரு நோய் ஒரு இடத்துல ஒரு எலும்பி முறிவு ஏற்பட்டுருச்சு, அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னா டாக்டர் பார்த்துட்டு இங்க பாருங்க இங்க ஒரு கோடு இருக்கு, இந்த இடம் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். பட் லிவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான ஆர்கன். நீங்க பிளட் டெஸ்ட் மட்டும் வச்சு நம்ம டைவ் செய்து அதனோட அந்த டேமேஜை கால்குலேட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்போ பேசிக் பிளட் டெஸ்ட்டை விட அடிஷ்னலாக கொஞ்சம் அடிஷ்னல் டெஸ்டஸோ அல்லது ஸ்கேன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஃபைப்ரோ ஸ்கேன் போன்ற விஷயங்களும் நம்ம அடிஷ்னலாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு அதை விட எளிமையான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நம்ம பாடியோட இம்யூன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, எப்படி மறைந்திருந்து நம்ம உடலை தாக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான ஒரே வழி பாடியில சிபிசின்னு ஒரு டெஸ்ட் பார்க்குறோம். அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல முக்கியமா குறிப்பா நம்ம ஆர்பிசின்னு ஒரு அளவு பார்ப்போம், கூடவே லீகோசைட்ஸ் கவுண்ட் அல்லது டபிள்யூபிசின்னு ஒரு அளவு பார்ப்போம். இந்த டபிள்யூபிசியில 2 விதமான செல். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட் சார்ந்து ஒரு சில செல், அதுல கிரானுல்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்ஸ், ஏ கிரானுலோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கைண்ட் ஆஃப் ஒரு 2 டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அது என்ன சார், இந்த 2 பிளட் செல்ஸும் எனக்கு என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த டபிள்யூபிசி நல்லா இருந்தாதான் இந்த ஏ கிரானுலோசைட்டும் இந்த கிரானுலோசைட்டும் ஈக்குவலான குவான்டிட்டியில இருந்தா மட்டும்தான் உங்களோட லிவர் ஆனது, உங்களோட பாடி ஆனது, உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஆனது ரொம்ப ஆரோக்கியமான நல்ல நிலையில இருக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரி சார், இப்போ இதுல அந்த கிரானுலோசைட் செல்ஸ்க்கு கீழே வரக்கூடியதான் நியூட்ரோஃபில்ஸ். உங்களோட பிளட் ரிப்போர்ட்ல நியூட்ரோஃபில்ஸ்னு ஒன்று பார்ப்பீங்க. இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த நியூட்ரோஃபில்ஸ்னு ஒன்று பார்ப்பீங்க இல்லையா, அந்த நியூட்ரோஃபில்ஸ் தான் ஒரு கிரானுலோசைட் செல்ஸ். இந்த நியூட்ரோஃபில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சிம்பிளா எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு கடையிலயோ தீ பத்திடுச்சு, அந்த ஒரு இடத்துல தீ வந்து பிளம்பிட்டு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா உடனே நம்ம ஃபயர் சர்வீஸ் அந்த டீம் வந்து இம்மீடியட்டா அணைப்பாங்க இல்லையா. அவங்க வந்து அணைக்கிறப்போ மிகுந்த பலம் கொண்டு இருப்பாங்க, எதையும் தாங்கும் இதயமா இருப்பாங்க. என்னன்னாலும் உள்ள இறங்கி பார்த்துருவோம், என்னோட மக்களை காப்பாத்திடணும், அல்லது என்னோட அந்த ஒரு ரெஸ்பாண்ட் அங்க உள்ள பர்சனை, அங்க ஒரு விக்டிமை காப்பாத்திடணும் அப்படின்றது அவங்களோட மெயினான கோலா இருக்கும். அதுதான் நியூட்ரோஃபில் அப்படின்றது. இந்த நியூட்ரோஃபில் தான் அந்த ஃபயர் சர்வீஸ் டீமுக்கான எக்ஸாம்பிளா நீங்க வந்து எடுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் உள்ள வந்தாலும் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் லைன்ல ரியாக்ட் ஆகக்கூடியது அப்படின்றது இந்த நியூட்ரோஃபில் தான். ஸோ இது வந்து ஒரு அட்டாக்கர் போல, நல்ல அட்டாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும், டைரக்டா பாடியில ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுறப்போ, இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது முதல் நிலையில, இப்ப நான் அடிச்சிட்டேன், ஒரு குழந்தைய குச்சியில் அடிக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு கோடு விழுதுல, அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல தடிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் உங்க பாடிக்குள்ள போய் லிவர்ல இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆகுறப்போ அங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். அந்த உண்டாக்குற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நியூட்ரோஃபிலினுடைய அளவு அப்படின்றது தன்னிலையில இருந்து அதிகமாக இருக்கும். இது அதிகமா இருக்குது அப்படின்னா பாடியில ஆக்டிவா வைரல் ரெப்ளிகேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். சரி, இது ஒரு கட்டம். சரி, இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நிறைய ஃப்ரான்டியர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் இது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸான ஒரு பப்ளிஷ்டு ஜேர்னல்ஸ் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், ஏ கிரானுலோசைட்னு சொல்லக்கூடிய WBC செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இம்யூன் பகுதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிம்போசைட் எப்படி சார், இதுக்கு எளிமையா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவன் வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் டீம் மாதிரி, பட் இவன் வந்து கமாண்டோ மாதிரி. லிம்போசைட் அப்படின்றவன் கமாண்டோ மாதிரி. அந்த கமாண்டோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, டார்கெட்டா குறி வச்சு பொறுமையா யார் வந்திருக்கா, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நம்மளே அழிக்கிறவனா அல்லது நம்மளை பாதுகாக்கிறவனா, இவன் வைரஸா அல்லது பாக்டீரியாவா அல்லது புரோட்டோசோவாவா, என்ன கைண்ட் ஆஃப் விஷயம் நம்ம உடம்புல வந்திருக்கு அல்லது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸா, என்ன டைப் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச விஷயத்த கிரகிச்சு அவனை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சக்தியை படைச்சு வெளியே வரும். அந்த படைத்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அப்போ இது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ லிம்போசைட்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில நார்மலாகவே இப்போ இந்த நியூட்ரோஃபில் ஏறி 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 இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த லிம்போசைட்டும் நியூட்ரோஃபிலும் ஈக்குவலான சரிசமமான அளவுல இருந்துகிட்டே இருந்ததுன்னா பாடி நல்லா உங்களோட ஆரோக்கியமா இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஏறி இது தண்ணிலிருந்து குறையதுனால பிரச்சனை, இது குறைஞ்சு இது ஏறினாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது உங்களோட டாக்டர் கண்டிப்பா அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். இதுதான் விழிப்புணர்வுல முக்கியமான பகுதி. சரி, இப்ப டார்கெட்டடா லிவர் செல்ஸ்ல எந்த இடத்துல இன்ஃப்ளமேட் ஆயிருக்கோ அந்த இடத்த ஹீல் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த வந்து செய்யும். இப்போ ஒரு வைரஸ் நம்ம உடம்புல லாங் டேர்மா இருந்துகிட்டே இருக்குது, சரியா? இப்ப நம்ம டிஎன்ஏ வைரஸ்லாம் பாக்குறோம் சார், 4 வருஷம் இருக்கு, 10 வருஷம், அப்பெல்லாம் என்ன ஆகும்னா ஆல்ரெடி இந்த இடத்துல புண்ணாகி இன்ஃப்ளமேட் ஆகி இது வந்து இருக்கும். அப்போ லிம்போசைட் வந்து இதை மேட்ச் பண்ணி இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு, இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இந்த இடத்துல தான் இம்யூன் சிஸ்டத்தோட ரோலே கண்டிப்பா வருது. அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல நம்பர் ஆஃப் டிஎன்ஏ குறைக்கணும், கூட இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும், மூணாவது இம்யூன் சிஸ்டத்தை டார்கெட் பண்ணணும். இந்த விஷயத்த ஸ்டாண்டர்டா ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இம்யூன் சிஸ்டம் இந்த இடத்துல அதுவும் போய் ஆக்டிவேட் ஆகி இந்த லிம்போசைட் வந்து ரெகுலேட் பண்ணப்படும். இப்போ லிம்போசைட் வந்து ரெகுலேட் பண்ணும்போது அந்த வைரல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறதோ, அங்கே இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கிறத சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, இது ஒரு கட்டம். இன்கேஸ் இந்த லாங் டேர்ம்ல இந்த வைரஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்போ நம்ம உடம்புல நார்மலாவே லிம்போசைட்டினுடைய அளவு ரொம்ப ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அல்லது ஒரு கட்டத்துல இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து எக்ஸசிவா, அதாவது பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், அதனுடைய அந்த ஃபங்க்ஷன் செயலை வந்து என்னடா இவன் இப்படியே வந்து ஏறிக்கிட்டே இருக்கான், டிஎன்ஏ ஏறிக்கிட்டே இருக்கு, லிவர் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கு, என்னால ஒன்றும் முடியல அப்படின்றப்போ ஒரு கட்டத்துல லிம்போசைட்டினுடைய அளவு குறையும். அந்த குறையிற சமயம் தான் நமக்கு பிரச்சனையான ஒரு சமயம். அப்ப லிம்போசைட் அளவு குறையுது, இந்த பக்கம் இன்ஃப்ளமேஷனான நியூட்ரோஃபிலினோட அளவு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு தருணமா நான் வந்து அப்சர்வ் பண்றேன். இந்த 2 ரேஷியோ சரி நிலையில சரியா இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு, நியூட்ரோஃபில் இன்ஃப்ளமேஷன் ஏறி லிம்போசைட் குறைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த வைரஸ்க்கு சுத்தமா இல்லை, இன்னும் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. இதனால நியூட்ரோஃபில் லிம்போசைட் ரேஷியோ அப்படின்றது
நிலையிலிருந்து அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது அர்த்தம். சரி சார், இந்த நியூட்ரோஃபில் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு கேட்டா, நீங்க உங்களோட சிபிசி பிளட் ரிப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், ப்ராப்பரா இதை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ஒரு கன்சல்டேஷன்ஸை என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு இது சார்ந்த கன்சல்டேஷன்ஸ் வேணா மேல உள்ள கான்டாக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டெஃபினட்டா உங்க ரிப்போர்ட்டை ப்ராப்பரா சென்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் ரிப்போர்ட் இருக்கோ எல்லாத்தையும் அனுப்புங்க. we will guide you. சரி, இப்போ இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ இது வந்து எப்ப சார் இன்னொரு விஷயமும் இருக்கு சார், இந்த வைரல் லோடு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்றது எளிமையில கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில பாராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த என்எல்ஆர் ரேஷியோன்றது மோர் தென் ஒரு 4க்கு மேல இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வைரல் லோட் ரொம்ப அதிகமா இருக்கு. இம்யூன் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இம்யூன் சிஸ்டம் அந்த நிலையில செயல்பட முடியல அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து குறிக்கும். ஸோ இதையும் கருத்தும் கண்ணுமாக பார்த்து செயல்பட வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏஎல்டி தனியா பார்க்கக்கூடாது, ஏஎஸ்டி தனியா பார்க்கக்கூடாது, அதாவது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடியை தனியா பார்க்கக்கூடாது, பிலுருபின் தனியா பார்த்து நிறைய பேர் பார்ப்பாங்க. 100 ரூபாய் தானே பார்த்துடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது பார்க்கக்கூடாதுக்கான காரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 விஷயம் நான் சொன்னேன்ல. முதல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து தன்னில் செயல்படாம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் வரும். ரைட்டா? இதுல இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக 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 எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி அப்படின்றது தன்னிலையில இருந்து அதிகமாயிட்டே போகும், தன்னோட லெவல்ல இருந்து அதிகமாயிட்டே போகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் ஆரம்ப இன்ஃப்ளமேஷனுக்கான அறிகுறி. இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்பரா நம்ம லிவரை வந்து சேவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட். 2வது, சார் இது சும்மா பிட்ரூபின் நார்மலான அப்படின்னு விடுறோம். அதுக்கு அடுத்த கட்டம் ஐ மீன் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி நார்மல் தானே ஒன்றும் ஆகாது அப்படின்னு விடுறோம். அடுத்த கட்டம் பிலிரூபின் அப்படின்றது தன்னிலையிலிருந்து ஏறும். பிலிரூபின் எப்பெல்லாம் ஏறுதோ அப்போ என்எல்ஆர் ரேஷியோன்றது அதிகமா இருக்கும். அப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குது. அதனால லிவர்ல இருக்கக்கூடிய அந்த பிலிரூபின் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறப்போ லிவர் வேஸ்ட்டை அதிகமா ரிலீஸ் பண்ணுது, தன் ஃபங்க்ஷனை வந்து இழக்குது, சிவியரான டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதை சீக்கிரம் அலாமிங்க ஒரு சில அக்யூட் கேஸ்ல வரும். அதுவுமே ஈஸியா ரிவர்சிபிள் தான், ப்ராப்பரா கைட் பண்ண மட்டும். அதனாலதான் சொல்றேன், என்எல்ஆர் ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படின்னா உடல் போராடுது, ஹை வைரல் லோட்ல போராடுது, தயவு செய்து அதை குறைக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கான காரணம் இதுதான். இன்கேஸ் அடுத்த ஸ்டேஜ்ல ஒருவேளை என்எல்ஆர் ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் ஒர்க் அவுட்டே பண்ணல, ஸ்கேரிங் ஆகிட்டே இருக்கு, லிவர்ல வந்து தாபிதம் ஆகிட்டே இருக்கு, இம்ப்ளிமெண்ட் ஆகி அடுத்த ஃபைப்ரோசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு, லாஸ்ட்ல வந்து சிரோசிட்டி ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் அப்படின்றதான் இது சொல்லக்கூடிய பேட்டர்ன். ஸோ ப்ளீஸ் பி அவேர். ஸோ அதனால எப்பவுமே நான் சொல்லக்கூடிய இந்த கிரீன் ஜோன்ல உங்களோட லிவரோட என்எல்ஆர் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மிஞ்சி மிஞ்சி போனா எல்லோ லெவல்ல இருந்தா கூட 2.8 இருந்து 4 இருந்தா கூட அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம கீழே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ நம்ம சித்தா மெடிசன்ல ப்ராப்பரா அவ்வளோ எக்ஸலண்டா நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜிஸ் தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டா மேல நம்பர்ல அப்பாயின்மெண்ட் நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் மட்டும் கேட்டு டெஃபினட்டா கேன் ரீச் மீ. அண்ட் கூட்டவே ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி அடிஷனல் டிசீஸ் வரும். அந்த மாதிரி சமயத்துல இன்னும் நம்பர் ஆஃப் லெவல் வந்து டோமினோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த எஃபெக்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு, அது கூட டயபெட்டிஸ் மெல்டஸோ இந்த மாதிரி ஏதாவது கோமார்பிடிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றப்போ டிஎன்ஏ ரொம்ப ரேப்பிடா மல்டிப்ளை ஆகும், இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸா இருக்கும், அதுல என்எல்ஆர் ரேஷியோன்றது ரொம்ப ஹையா இருக்கும். இதுவே ஆர்கனுக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும், தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன் திரும்ப திரும்ப உருவாகி டிஷ்யூ டேமேஜ் அப்படின்றது உருவாகிட்டே இருக்கும். அதனால சர்வைவல் அவுட்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறையுங்க. ஸோ ப்ராப்பரா என்எல்ஆர் ரேஷியோ பாருங்க, கம்ப்ளீட்டா என்ன செக் பார்க்கணும் எல்லாத்தையும் பாருங்க. ஏஎல்டி அதாவது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி லிவர் ஃபங்க்ஷன் பேராமீட்டர் கம்பல்சரி, ஆல்ஃபா ஃபிட் ப்ரோட்டீன் பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராப்பரான ஃபிஷியனை பார்த்தாலே தெளிவா நம்ம நிலையை ஆரோக்கியமா கொண்டு வரலாம். ஸோ இது மறந்துடாதீங்க, இதை மட்டும் வச்சுட்டு ப்ராப்பரா நம்ம பண்ணலாம். நிறைய விஷயங்களை போட்டு ரொம்ப குழம்பாதீங்க, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். யூ கேன் ரீச் மீ எனி டைம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் உங்களை அடுத்த கட்டம் ஒரு படி மேல தூக்கிட்டு போனாலே அது எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டெஃபினெட்லி கேன் ரீச் மீ இன் வாட்ஸ்அப். தேங்க்யூ வெரி மச்.